ஹாய், ஹலோ, வணக்கம்ங்க. வெல்கம் டு அவர் சேனல் டே வித் காருண்யா. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, புளிய மரத்தோட நன்மைகள் என்னென்ன, நமக்கு எந்த விதத்துலலாம் அது யூஸ் ஆகுதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து மூட்டு வலி, இல்ல கை, கால் வீக்கம், ரொம்ப பெயினா இருக்கு, இந்த இடம் வலிக்குதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான நேரத்தில வந்து புளியந்தழைய விளக்கெண்ணெயில வதக்கி, ஒரு காட்டன் துணியில வந்து முடிச்சு மாதிரி செஞ்சு நம்ம வந்து ஒத்தடம் குடுத்துட்டு வந்தோம்னா, அந்த வலி, வீக்கம் எல்லாம் உடனே சரியாயிடும். செகண்ட் வந்து டெலிவரி ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லையா? நார்மல் டெலிவரி வெஜினா ஸ்டிச்சஸ் பற்றி சொல்கிறேன். அந்த காயம் வந்து சீக்கிரம் ஆறி தையல் எல்லாம் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா, புளியந்தழைய நைட் அடுப்பில் வந்து தண்ணியில் கொதிக்க வச்சிடணும். காலையில் அந்த டே ஃபுல்லாக மறுநாள் அந்த டே ஃபுல்லாக வந்து அந்த தண்ணியை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டா, காயம் வந்து சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிடும். க்ளீனாக ஆறி தையல் எல்லாம் சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வயிற்று பூச்சி இருக்கும்ல, நாக்கு பூச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வயிற்று புழுவெல்லாம் சீக்கிரமாக சரியாகணும்னா, ஒரு கிளாஸ் வந்து புளியந்தழை, புளியம்பூ கொதிக்க வச்ச தண்ணியை வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் இல்லைன்னா அரை கிளாஸ் கூட கொடுக்கலாம். அந்த வயிற்று புழுவெல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் நான் வந்து கண்கூடாக எங்கள் ஊரில் வந்து பார்த்த ஒரு விஷயம், ஒரு பாட்டி வந்து புளிய மரத்தில் புளியந்தழையெல்லாம் பறித்து மடியில் கட்டிகிட்டு இருந்தாங்க. இது எதுக்குன்னு பக்கத்தில் இருந்தவங்கள கேட்டேன். அந்த பாட்டியை கேட்கல, எதுக்கு இந்த பாட்டி வந்து பறிக்கிறாங்கன்னு கேட்டதுக்கு, அவங்க வந்து குழம்பு செய்யும்போது புளிக்கு பதிலாக இந்த புளியந்தழைய நிழல்ல காய வச்சு அந்த பவுடரை வந்து குழம்புல கொதிக்கும்போது சேர்த்துப்பாங்க. மீன் குழம்பு, புளி குழம்பு, இந்த வெண்டைக்காய் புளி குழம்புலாம் வைக்கும்போது நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் கார குழம்புக்கெலாம் அவங்க போடுவாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நான் நேராக பார்த்தது. இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ண சொன்னது வந்து என்னோடய டெலிவரிக்கு எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பாட்டி வந்து எனக்கு சொன்ன அட்வைஸு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கேன்சருக்கு வந்து இது ரொம்ப ஆன்டிபயோட்டிக் மாதிரி யூஸ் ஆகுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது எந்த அளவுக்குன்னு தெரியல. அப்புறம் தீக்காயெல்லாம் நம்மளுக்கு ஏற்பட்டுச்சுன்னா புளியம்பட்டியை பவுடர் பண்ணி தேங்காய் எண்ணெயில் குழச்சி நம்ம வச்சுட்டு வந்தோம்னா சீக்கிரமாக ஆறிடும். இதுவுமே நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்ங்க.